ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன தக்ஷிணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். வழக்கமா தெலுங்குல இன்வெஸ்டிகேஷன் படம் வந்தா ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோயினா இருப்பாங்க, அவங்க போலீஸா இருப்பாங்க, அவங்க குற்றவாளியை கைது பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவும் அதே டைப்ல வந்த ஒரு படம் தான். ஆனா இதுல ஒரு பங்கமான விஷயம் இருக்கு மக்களே. நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே சொல்றேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு போலீஸா இருப்பாங்க. ஒரு சைக்கோவை பிடிக்கலாம், அவனை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனை ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லி திட்டிடுறாங்க. யாரை பார்த்து அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டு ஹீரோயினை கற்பழிச்சிட்டு வந்துடுறான். இதுல கடுப்பான ஹீரோயின் அந்த கொலைகாரனை கைது பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் கதை. படத்தை முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்க்கிங்க்கு கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வேற ஒரு கார்காரன் இந்த பொண்ணுக்கு மேல முற்ற மாதிரி ரிவர்ஸ்ல வரும்போது இந்த பொண்ணு கருப்பாயிட்டா. டேய் பைத்தியமாடா நீ, உனக்கு கண்ணு தெரியலையா, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இஷ்டத்துக்கு திட்டும் போது இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. அந்த காருக்காரன் பார்க்கிங்ல இருந்து வெளியே போறான். பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்குக்கு போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு 500 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றவரும் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா அந்த பொண்ணு கத்துச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு அடிச்சு கட்டி போட்டு வாய் கை கால்லாம் கட்டி டிக்கிக்குள்ள போட்டு வந்திருக்கா மக்களே. இந்த சவுண்ட கேட்கும் போது டக்குன்னு பாட்டு வச்சு விட்டுடுறான். இதுல அந்த பொண்ணு கத்துற சவுண்டோ இல்லனா உள்ளுக்குள்ள இருந்து தட்டுற சவுண்டோ வெளியே கேட்கவே இல்லை. இப்ப அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இந்த செலலாம் செய்வாங்க போல அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போக இப்போ உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்க்கட்டு கை கால் கட்டுலாம் அவுத்துட்டு உள்ள ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் போயிட்டு கதவை ஓபன் பண்ணா டக்குன்னு அந்த பொண்ணு அந்த கம்பியை வச்சு ஓங்கி ஒரே போடு அடிச்சுட்டு உள்ளுக்குள்ள ஓடுறா. அந்த ஊர் பக்கமா வயல் பக்கமா ஓடுறா. என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடிட்டே இருக்கும் போது இந்த கொலைகாரன் விடாம பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கொண்டு வந்து சுத்திய வச்சு 2 கால் முட்டியும் உடைக்கிறான். அதுக்கப்புறம் கையும் உடைச்சிட்டு மண்டையில செம்மையா அடிக்கிறான். கடைசியா அந்த தலையவே துண்டா கட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இங்கதான் படத்துடைய பேரையே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல போலீஸ், பொதுமக்கள், மீடியா பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு போலீஸ் லேடி வராங்க. இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எஸ்ஐ கிட்ட என்ன விஷயம் ஆச்சு, யார் இந்த பொண்ணை கொலை பண்ணா, எந்த டைம்ல இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நைட்டு 2 மணிக்கு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள மக்கள் சொன்னாங்க. யார் இந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னா தெரியல, யாருமே ஐ விட்னஸ் கிடையாது. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே தேடி கண்டுபிடிக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே எல்லா கேமரா ஃபுட்டேஜ் வண்டி ஏதாவது வந்துட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா நம்ம பண்ற எல்லா ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு ஒரு கடையில உட்காந்து சடகு போட்டுட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த லேடி போலீஸ், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கொலைகாரனை நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது கைது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ அங்க ஒர்க் பண்ற ஒரு ஆள் கிட்ட கேட்கும் போது எப்ப கிரைம் நடந்தாலும் போலீஸ் சொல்ற ஒரே வார்த்தை கூடிய சீக்கிரமாவே அந்த குற்றவாளியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த குற்றவாளியும் பிடிச்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த சைக்கோவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கிருந்து பேக்கோட கிளம்புறான். இவன் கொலை பண்ணி போட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல முண்டை மட்டும்தான் இருக்கு, தலையை காணும். அந்த தலையை இவன் பேக்ல போட்டு கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு அழுக்கான தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு கொலைகாரன் இன்னொரு கொலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க எந்திரிச்சு வந்து ஒரு பனின் மட்டும் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே அந்த கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு அம்மாக்கு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை வாங்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கூடி பார்க்கும் போது நம்ம ஹீரோயினும் போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கொலைகாரன் அந்த பொண்ணை கொலை பண்ணி தலையை கொண்டு போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே அந்த பொண்ணுடைய தலையை பார்சல் பண்ணி ஒரு கிஃப்ட் மாதிரி அமுச்சு வச்சிருக்கான். இத பார்த்துட்டு அம்மா செமையா அழுதுட்டு இருக்காங்க. இந்த பார்சலை கொண்டு வந்தவன் யாரு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது பக்கத்துல ஒரு கடையில கேமரா இருக்கு. அந்த கேமரா ஃபுட்டேஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இதே டைம்ல ஸ்பாட்டுக்கு நம்ம லேடி போலீஸ் டீமோட வந்துட்டாங்க. நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு கூட ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவரு இறந்து போன பொண்ணுடைய அம்மா கிட்ட நீங்க முகத்தை பாத்தீங்களா, இறந்து போனது உங்க பொண்ணு தானா, கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க காண்டாயிட்டு ஓங்கி ஒரே போடு, போலீஸ்னு கூட பார்க்கல, நானே பொண்ணு செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டு இருக்கேன், இங்க வந்து நக்கலா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே
ஓகே அக்கம் பக்கத்துல கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்துல ஒரு கடையில கேமரா இருக்கு. அந்த கடைக்காரங்கிட்ட போயிட்டு கேமரா ஃபுட்டேஜை கேட்கும் போது இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போலீஸ்னு சொல்லி ஒரு மேடம் வந்து ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போனாங்க, இப்போ நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது என்னது ஃபுட்டேஜ் போலீஸா, நாங்க இப்பதான் வரோம், எங்க அந்த பொண்ணை முதல்ல காமிங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் பக்காவா ரெக்கார்டா இருக்கு. சரி ஓகே கால்ல இருந்து என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே காமிங்க அப்படின்னு சொல்லும் போது எவனோ ஒரு பரட்ட மண்டையன் அந்த பார்சலை கொண்டு வந்து வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டா இருக்கு. முதல்ல இவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டில அந்த பரட்ட மண்டையனை காட்டுறாங்க. அவன் ஒரு பொண்ணுக்கு டார்லிங் நீ குடி டார்லிங் குடி டார்லிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. போயிட்டு எனக்கு தம்ம பத்த வைக்க லைட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை போட்டு பொலந்து எதுக்காக அந்த பார்சலை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு போன, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ சாமி நான் கொலைகாரன்லாம் கிடையாது குடிகாரன், அதாவது இவன் போதைப் பொருளுக்கு பயங்கரமா அடிக்டா இருக்கான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கொலைகாரன் அந்த பார்சலை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணு, நான் உனக்கு போதைப் பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் சரி எனக்கு போதைப் பொருள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருளையும் அதுக்கப்புறம் அந்த பார்சலையும் வாங்கியிருக்கான். பார்சலை கொண்டு போயிட்டு டெலிவரியும் பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இவனை நம்ம லேடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது நீங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு லேடி போலீஸ் வந்து என்ன விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றான். யாரா இவ, எங்க போனாலும் நம்ம போறதுக்கு முன்னாடி இவன் நம்மளை விட ஃபாஸ்டா போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனுடைய போட்டோவை காமிக்கும் போது ஆமா இந்த லேடி தான் வந்து விசாரிச்சாங்க, ஆனா அவங்கள பார்க்க போலீஸ் மாதிரியே கிடையாது பொறிக்கு மாதிரி இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட நான் என்ன சொன்னனும் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் விசாரிக்கும் போது உங்ககிட்ட பார்சல் கொடுத்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தலைமுடி அதுக்கப்புறம் தாடி எல்லாமே வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் வயசான ஒரு 60 வயசு இருக்கலாம், அந்த ஒரு கை வந்துட்டு கட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இப்போ இதே விஷயத்த இந்த போலீஸ் கிட்ட சொல்லும் போது உனக்கு வேற என்ன விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த லேடி போலீஸை வீட்டுல காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா நடந்து போயிருக்காங்க. இவங்க வீட்டை வாட்ச் பண்ற மாதிரியும் தெரியுது. யார் இந்த பொண்ணு, எதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போறா, கொஞ்சம் டேஞ்சரா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஹீரோயின் என்னாச்சுமா ஏமா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய அக்கா என் கூடவே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த குடோன் பக்கமா தான் போனாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த அக்காவையும் சில ரவுடி பசங்களையும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை கடத்தி ஏதோ பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் உள்ளுக்குள்ள போந்து அதகலமா சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறா. இப்ப அப்படியே ஒரு பாட்டு, அந்த பாட்டுல நம்ம ஹீரோயின் குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பங்கமான சம்பவம் நடந்திருக்கு, அப்படியே சோகத்துல மூழ்கி கிடக்குறாங்க அப்படின்னு தெரியுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரனை பத்தி தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வீட்டுல செவுடு முழுக்க அந்த கொலைகாரன் இது வரைக்கும் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான், அந்த கொலைகாரன் எப்படிலாம் கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒட்டி வச்சிருக்காங்க. முக்கியமா இவனை வந்துட்டு குவெஸ்டின் மார்க் கொலைகாரன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ணிட்டு தலையை துண்டா கட் பண்ணி கொண்டு போயிடுவான், தலைக்கு பதிலா அந்த இடத்துல ரத்தத்தால குவெஸ்டின் மார்க் போட்டு போவான், நான் யாருன்னு முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சவால் விடுற மாதிரி குவெஸ்டின் மார்க் போட்டு போவான். சோ அதனால அவனை குவெஸ்டின் மார்க் கொலைகாரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே இந்த பாட்டு முடியுது மக்களே. பாட்டு முடிய அதே ஊர்ல இன்னொரு பொண்ணு அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல போலீஸ் போறாங்க. பொதுமக்கள்லாம் சூழ்ந்து நிக்கிறாங்க. வழக்கம் போல அந்த மீடியா பீப்புள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை பார்க்க இந்த பொண்ணையும் அதே கொலைகாரனா கொலை பண்ணிருக்கான் போல, தலையை காணும் குவெஸ்டின் மார்க் இருக்கு. நமக்கு எந்த ஸ்பாட்லயுமே ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது, இவன் எப்படி இவ்வளவு பக்காவா கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கூட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிட்டே அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஹீரோயின் நிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட கூப்பிட்டு நம்ம கேமரா ஃபுட்டேஜ்ல ஒரு பொண்ணை பார்த்துமே அந்த பொண்ணு இவளா பாரு அப்படின்னு சொல்லும் போது இவரும் பார்த்துட்டு ஆமா மேடம் இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணு சைலண்டா நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணை சுத்தி வளைச்சு கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, கெத்தா நின்னுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு வயசானவர் மட்டும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் யதார்த்தமா அவரை பாப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த பரட்ட மண்டையன் சொன்னா இல்லையா, வெள்ள முடி வெள்ள தாடி 60 வயசான ஒரு வயசான நபரு ஒரு கை மட்டும் கட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த ஆளுக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. ஒருவேளை இவன் தான் அந்த கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த தாத்தாக்கு பின்னாடி போகும்போது நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போக பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீமோட ஹீரோயினை விரட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் டேய் நில்றா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடியே போகும்போது அந்த ஆளு ரோட்டை கிராஸ் பண்ணி அசால்ட்டா ஓடி போயிட்டான். அந்த ஆளை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடும் போது அந்த பக்கம் வந்த வண்டி இவங்களை
அடிச்சு தூக்குது. இவங்க அவ்வளவுதான், அங்க மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒருத்தன் பஸ்ல வந்துகிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலைகாரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் எங்கா அவன் பஸ்ல வந்துகிட்டு இருக்கான். இந்த சைக்கோ பக்கத்துல இருக்க யாருடைய போனையும் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி பஸ்ல போயிட்டு இருக்கேன், இந்த பஸ்ல ஒரு பாடி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இத சொல்லிட்டு இந்த சைக்கோ பாட்னு கேஷுவலா இறங்கி போறான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோயினை காமிக்கும் போது பனியன் போட்ட பனியன் அக்காவா காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ற ஜிம் அக்காவா காமிக்கிறாங்க. பொறுமையா ஒர்க் அவுட்லாம் முடிச்சு இங்க இருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போனா பஸ்ஸுக்கு மேல டெட் பாடி இருக்கு, அதுலயும் தலைய காணும். தலைக்கு பதிலா குவெஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இறங்கி வந்த அசிஸ்டன்ட் இந்த பஸ் எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிங்க. அந்த கொலைகாரன் எந்த ஊர்ல இறங்குனா, இந்த ஊர்ல இறங்கி எந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் தெரியணும், எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல 2 பேரை கூப்பிட்டு ஹீரோயின் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஐயா அவனுக்கு போன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் தான் போனை கேட்டான், யாருக்கோ அர்ஜென்ட்டா கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா, இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டான் மேடம், ஆக்சுவலா அவன் பேசின விஷயத்த கூட நான் சரியா நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் தாடி வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட விசாரிக்கும் போது நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இந்த விஷயம்லாம் பார்த்தேன், அவன் போன்ல பேசும்போது கூட ஏதோ பிராங்க் பண்றான் போல, சும்மா எங்கேயாச்சும் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலா பார்த்தா, அப்புறம் தான் பஸ்ஸுக்கு மேல டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறவங்களாம் நோட் பண்ணி சொன்னாங்க. மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இப்போ இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி ஃபாரன்சிக்கு போயிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன விஷயமாச்சு, எப்படி அந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து மத்தியானம் 2 மணிக்கு மேல இந்த பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ரொம்பவே கோரமா கை கால் இது எல்லாத்தையுமே சுத்தியல வச்சு அடிச்சிருக்கான், வலி தாங்க முடியாமலே அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருப்பா, இறந்து போனதுக்கு அப்புறமா கூட தலைய சமையா அந்த சுத்திய வச்சு அடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் தான் அந்த தலைய துண்டா கட் பண்ணி கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணை பாலியல் ரீதியா ஏதாவது பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கொலைகாரன் வந்துட்டு பயங்கர வெறியோட கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் மட்டும் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இந்த கொலை வந்துட்டு இதோட நிக்க போறது கிடையாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. வெறி பிடிச்ச மாதிரி அந்த கொலைகாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த கொலைகாரன் ரொம்ப கூலா ஒரு சூப்பர் மார்க்கெட் போறான். அங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு பொண்ணை அடிச்சு கடத்தி கொண்டு போயிட்டு அந்த பொண்ணையும் இதுக்கு முன்னாடி எப்படி மத்த பெண்களை கொலை பண்ணானோ அதே மாதிரி கொலை பண்றான். அடுத்து பொறுமையா அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் டீமோட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இங்கேயுமே வந்துட்டு எந்த க்ளூவும் இருக்காது, எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்காது, பக்காவா பிளான் பண்ணி நச்சுன்னு கொலை பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப அப்படியே இங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதே போல பேட்டர்ன்ல நம்ம ஊர்ல வேற எங்கேயாச்சும் கொலை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஸ்டேட்ல இல்ல, ஆனா சென்னை, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு 4 கொலை நடந்திருக்கு. முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்நாடகால 4 கொலை, அதுக்கப்புறமா சென்னையில 4 கொலை, அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த பிரஸ் மீட்ல வந்துட்டு நம்ம ஊர்ல மட்டும் அந்த கொலைகாரன் இந்த கொலையெல்லாம் பண்ணல, சென்னை, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 8 பேரை கொலை பண்ணிட்டு இப்போ ஆந்திராக்கு வந்து 2 பேரை கொலை பண்ணிருக்கான். என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா நம்ம ஊர்லயும் அவன் டார்கெட் பண்ற மாதிரி குறிப்பிட்ட நபர்களை கொலை பண்ணிட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவன் குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண்களை மட்டும் கொலை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் மதத்துக்கு எதிரானவன் கிடையாது, இவன் கொலை பண்ற பெண்கள்ல எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலைகாரன் கொலை பண்றதுக்கு முன்னாடி பாலியல் ரீதியா ஏதாவது பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த பெண்கள் மேலேயும் பாலியல் ரீதியா எந்த துன்புறுத்தலும் பண்ண மாதிரி தெரியல அப்படின்றாங்க. ஏன் மேடம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நார்மலா ஒரு மனுஷன் ஒரு கொலையை பண்றான் அப்படின்னா எமோஷனலா கொலை பண்ணுவான், இல்ல அப்படின்னா ரிவெஞ்சுக்காக, இல்ல சில பல காரணங்கள் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி சைக்கோக்கள் இந்த மாதிரி கொலை பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபன்னுக்காக, சந்தோஷத்துக்காக கொலை பண்ணுவாங்க. ஆண்கள் சைக்கோவா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா பெண்களை கற்பழிச்சு தான் கொலை பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பேட்டர்னா இருக்கும், இல்ல அது அவங்களுடைய சந்தோஷமா இருக்கும். இவன் அந்த மாதிரி பண்ணாம இருக்கான் அப்படின்னா இவன் கண்டிப்பா இம்பார்ட்டன்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஒரு பார்ல உட்கார்ந்துட்டு நியூஸா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க கூட குடிச்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. இந்த சைக்கோக்கு சிப்ளிங் செத்து போச்சு போல, கீழே டிங் டிங் கரையாதா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது இந்த சைக்கோக்கு பயங்கரமா வெறியாகுது. என்னை பத்தி தெரியாமலே இவ சவால் விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த சைக்கோ இன்னொரு பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் சைக்கோ கிடையாது, நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா அந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டீமோட சேர்ந்துட்டு அந்த சைக்கோவை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும்
இருக்கும்போது அப்போ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அந்த சைக்கோ கடைசியா ஒரு பொண்ணை கடத்தினா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்னமாச்சு, நீ எங்கம்மா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு 2 நாள்ல கல்யாணம் மேடம், நான் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வெளியே போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது யாரோ என்ன கடத்திட்டாங்க. ஒரு சைக்கோ என்ன கடத்தி கூட்டிட்டு போயிட்டு என்ன கொலை பண்ண பார்த்தான். அந்த டைம்ல அந்த பக்கமா போன ஒரு நல்ல மனுஷன் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லும் போது, யார் அந்த நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது நான் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் இந்த பொண்ணை காப்பாத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த பொண்ணை அடிக்காம அந்த பொண்ணை பயமுறுத்தி, இங்க பாரு நீ சாவக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற மாதிரி கேளு, அப்பதான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லு, இல்லைன்னா உன் குடும்பத்தையே கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இங்க கூட்டு வந்திருக்கா மக்களே. டேய், அந்த டைம்ல நீ ஏன்டா அந்த பக்கம் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பக்கத்துல தான் ஒரு குவாரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்கும்போது ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா எவனோ ஒருத்தன் இந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தான். அந்த டைம்ல உள்ளுக்குள்ள போயிட்டு நானும் அவனும் சண்டை போட்டும் கடைசியா அவன் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, எங்க உன் ஐடி கார்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை செக் பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு, மேடம் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுல வந்துட்டு அப்பா அம்மா எல்லாருமே பயந்து போயிட்டு என்ன தேடிட்டு இருப்பாங்க, இப்போ நான் கிளம்பி வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு போலீஸ் கிட்ட சொல்லி இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டு நானும் கூட வரமா அப்படின்னும் போது, இல்ல போலீஸ்லாம் கூட வந்தா வீட்டுல இருக்கவங்க பயப்படுவாங்க, நானே தனியா போய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனியா போறா. அந்த டைம்ல அங்க வந்து அந்த கேரக்ட் சைக்கோ இந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல இந்த குட்டி சைக்கோவை வச்சு நீ பார்த்த இல்லையா அந்த கொலைகாரன் எப்படி இருந்தா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே ஓகேவா கரெக்டா சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பக்காவா சொல்றாரு, ஆல்மோஸ்ட் வரைஞ்சு முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த டைம்ல ஏதோ கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் கிளம்புறாங்க. நேத்து நைட்டு அந்த கேரக்ட் சைக்கோ ஒரு பொண்ணை கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அட பாவீங்களா, நேத்து காப்பாத்தப்பட்ட பொண்ணு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த சைக்கோ கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு திமிரும் தைரியமா இருக்கணும், அவனை எப்படியாச்சும் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியா கிளம்புறாங்க. கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தா இந்த சைக்கோ ஓடி வந்து, மேடம் நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் மேடம், என் வீட்டுல அப்பா என்ன தேடிட்டு இருப்பாரு, அந்த சைக்கோ வந்துட்டு ஒரு நைட்டுக்குள்ள அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா என்ன கொலை பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆகாது, என்ன நானே காப்பாத்திக்கணும், நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே கிளம்பு, எப்ப கால் பண்ணாலும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. இவன் ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வரும்போதே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே ஹீரோயினுடைய ரூம் கிட்ட போக நம்ம ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு மூக்குல வந்துட்டு ஒரு கச்சிஃபை வச்சு அமுக்க அவங்க அப்படியே மயக்கமாயிட்டாங்க. இவங்க மயங்கினதுக்கு அப்புறமா யார பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட்னு சொல்ற, நான் யாருன்னு இப்போ காமிக்கிறேன், நான் யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனை வச்சு எல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். தலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டு கவர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்படியே மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்டப்ல இருந்து கண்ண முழிக்கிறாங்க. நம்ம எப்படி இந்த பாத்டப்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நடக்க முடியாம கீழே வந்து பார்த்தா டிவி நியூஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோயினை அந்த கொலைகார நாசம் பண்ற காட்சிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கொலைகாரனுக்கு எவ்வளவு தைரியம், இந்த மாதிரி போலீஸோடைய வீட்டுக்குள்ள போந்து போலீஸையே கதை முடிச்சிட்டானே, போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னா பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டு வாசல்ல எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பயங்கரமா வெறியாகுறாங்க. என் வீட்டுக்குள்ள பூந்து என்னையே வச்சு செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. போயிட்டு தம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் கிட்ட போயிட்டு நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்றேன் அப்படின்னும் போது, என்னமா இந்த மாதிரி ஃபேக் வீடியோக்கெல்லாம் போயிட்டு யாராவது ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ஃபேக் இல்ல உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அந்த ரூம்குள்ள ஒரு சிலிண்டர் தூக்கி போட்டு அதை அப்படியே வெடிக்க வைக்கிறாங்க. வெளியேந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, இல்லைன்னா இது ஆக்சிடென்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, ஹீரோயின் காணாம போயிட்டாங்களாம். இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே அசிஸ்டன்ட் இந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இவங்க அந்த கொலைகாரனை தேடி தான் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல, நம்ம போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் அசிஸ்டன்டோட இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி நீங்க தக்ஷனா மேடம்னு ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த கை விலங்கெல்லாம் கலட்டி இந்த சைக்கோவை பத்தி விசாரிக்கிறீங்களா, இதுவரைக்கும் நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கற்பழிக்கப்பட்டதுக்கு
நேரத்துக்கு அப்புறமா வேட்டைய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த சைக்கோவை பத்தி தேடி போகும்போது ஒரு பழைய போலீஸை போயிட்டு மீட் பண்றாங்க. அவரு இப்போ போலீஸ் கிடையாது, முன்னாடி போலீஸா இருந்திருப்பாரு, இப்போ போலீஸ் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு போல. இவரை போயிட்டு மீட் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல நிறையவே திருட்டு நடக்குது. திருட்டு மட்டும் இல்லாம தனிமையில பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல ஆட்டைய போட்டுட்டு அவங்க இந்த பெண்களையும் கற்பழிக்க யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா யாருமே முழுமையா கற்பழிக்கப்படல, கற்பழிக்க முயற்சி மட்டும் பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆனா அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸால கைது பண்ணவே முடியலையா. திடீர்னு ஒரு நாள் ஒரு லேடி வந்து என்ன மீட் பண்ணாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த குற்றவாளி யாருனே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த லேடி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க இந்த வயசான சைக்கோ வராரு. வந்தவரு இந்த பொண்ணை ஒரு காம பார்வை பார்த்து என்னமா உன் புருஷன் ஊருக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், நைட்டு தனியாவா தூங்குற, துணைக்கு நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த லேடி செமையா திட்டி விட்டு போறாங்க. இவனுக்கு இந்த விஷயம் அவமானமா போகுது. அன்னைக்கு நைட்டு பையனோட சேர்ந்துட்டு வெளியே போறான். பையன் நல்லா குட்டி குஞ்சான் மாதிரி தம்மா தூண்டு இருக்கான். விளக்கோட வெளியே போயிட்டே இருக்கும் போது டேய் தம்பி நீ அங்க போயிட்டு வெயிட் பண்ணு, இங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கிட்ட போயிட்டு தப்பா நடக்க ட்ரை பண்றான். மத்த எதுவுமே இவனால பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த லேடி வந்து போலீஸை மீட் பண்ணி அவனுக்கு இதே வேலையா போச்சு, ஊர் முழுக்க இதே வேலையா தான் அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். யாரையும் அவனால கற்பழிக்க முடியல அப்படின்னா கூட அவன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறான், சரியான சைக்கோவா பிஹேவ் பண்றான். ஏதாவது பண்ணுங்க, இந்த ஊர்ல இருக்க எந்த பெண்களும் இதுக்கப்புறம் பாதிக்கவே படக்கூடாது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த போலீஸ் கிளம்பி ஊருக்குள்ள போறாரு. போகும்போது விசாரிக்கும் போது நடந்தது எல்லாமே உண்மைதான், இந்த பயபுள்ள இதே வேலையா தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த சைக்கோ கிழவனுடைய வீட்டுக்கு போகும்போது அங்க அந்த ஆளை காணும். அந்த ஆளுக்கு பதிலா அந்த ஆளுடைய பையன் தான் உட்கார்ந்துட்டு பொம்மை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையுடைய தலையை மட்டும் உடைச்சு உடைச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். டே எங்களா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாவை காணும், வெளியே எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பதில் சொல்றான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக பொம்மையுடைய தலையை உடைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஊர் முழுக்க தேடி எப்படியோ அந்த ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், ஒரு பொண்ணு தனியா இருந்தா நீ இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே விட்டாங்க போல. இப்ப அப்படியே சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு ரெட் லைட் ஏரியால பிராஸ்டியூட்லாம் நிக்கும் போது அப்போ இந்த பையன் வரான். வந்தவன் வரியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது தம்மா தூண்டு கிடக்கிற என்னையே கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு கிடையாது, எங்க அப்பா தான் கூட்டின்னு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த லேடியும் போறாங்க. அப்படியே கிளம்பி அந்த அப்பாவை போயிட்டு மீட் பண்ணி அந்த ஆளுக்கு கூட கசமும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. செத்து போன சிப்ளிங்க வச்சுக்கிட்டா என்ன கூப்பிட்ட, அது இதுக்கப்புறம் வேலையே செய்யாது போல, என் டைம் ஏன் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அசிங்கப்பத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கீழங்க அந்த குட்டி குஞ்சா நின்னுகிட்டு இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு நீ உண்மையிலேயே இவனுக்கு தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த போலீஸ்காரனை கட்டி போட்டு போலீஸ்காரனுக்கு முன்னாடியே மனைவி கிட்ட தப்பா நடக்க அந்த கிழவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த லேடிய கழுத்தறுத்து கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இவரால ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த போலீஸை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிழவன் கையில மாட்டும் போது இந்த ஆளை கைது பண்ணிட்டாரு. லாக் பண்ணிட்டு டீமுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல இந்த குட்டி குஞ்சான் வந்து அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணி அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கா. மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் சொல்றாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த எல்லா கொலையும் தனியாளா யாருமே பண்ணவே கிடையாது, அந்த கிழவனுடைய பையனும் சேர்ந்துட்டு தான் எல்லா கொலையும் பண்ணிருக்காங்க. முக்கியமா இவங்க பேட்டர்ன் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு 4 பெண்களை கொலை பண்ணுவாங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டோடைய 4 பகுதியா சூஸ் பண்ணி 4 பெண்களை கொலை பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. இப்போ ஆந்திராக்கு வந்து 2 பெண்களை கொலை பண்ணிட்டாங்க, இன்னமும் 2 பெண்களை கொலை பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இப்போ அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலைல பார்த்தா அந்த 3வது கொலையும் அந்த கொலைகாரன் பண்ணி வச்சிட்டு இருக்கா. மக்களே பொதுமக்கள் கூடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் போறாங்க, லேடி போலீஸும் டீமோட வந்திருக்காங்க. இந்த ஸ்பாட்லயும் பெருசா எந்த குழுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. நம்ம வந்துட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பே கொடுக்க மாட்டோம், அந்த சைக்கோ பிளான் பண்ண மாதிரி பக்காவா கொலை பண்றான். போற போக்க பார்த்தா மக்களே நம்ம மேல நம்பிக்கை இழந்துருவாங்க போல, நம்ம எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும், அந்த 4வது கொலையை பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணு பாக்குறா. அந்த பொண்ணு பிரஸ் மீடியாக்கு முன்னாடி போயிட்டு என்ன சொல்றா அப்படின்னா அந்த சவுத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அந்த கொலைகாரன் கடைசியா கொலை பண்ண போறான். நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு குறிப்பிட்ட
காலேஜ் கேம்பஸ்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். காலேஜ் கேம்பஸ்குள்ள போயிட்டு ஒரு போராட்டம் மாதிரி பண்ணலாம். அந்த கொலைகாரனால முடிஞ்சா அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து நம்மள கொலை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், நம்ம சவால் விடலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண்கள் அதுக்கும் தயாராகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த வயசான சைக்கோவை காமிக்கிறாங்க. இந்த ஆளு லேடி போலீஸுடைய வீட்டுக்குள்ள போக அப்போ அந்த லேடி போலீஸ் போன்ல பேசிக்கிட்டே கீழே வராங்க. இவன் ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அவங்க போன் பேசி முடிச்சுட்டு வைக்க பார்க்கும்போது கரெக்டா இவன் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரான். அவங்க உசாராயிட்டாங்க, இவனை போட்டு அடிக்கிறாங்க. கடைசியா அவன் இவங்களை அடிச்சு போட்டு கத்தியால குத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வராங்க. வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 கான்ஸ்டபிள் இருந்திருப்பாங்க. அவங்களையும் கொலை பண்ணிட்டு உள்ள வந்தான் போல. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே இவன் பயந்துட்டு ஓட ஹீரோயின் விடாம விரட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு பின்னாடியே அந்த லேடி போலீஸும் ஓடி வராங்க. நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த வயசானவரை பிடிச்சி அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு இவன் எப்படி பெண்களை கட்டி போடுவானோ அதே போல இவனை கட்டி போட்டு எங்கடா உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எங்க போனா அப்படின்லாம் தெரியல. ஏன் அவ்வளவு அவசரமா என் பையன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசும்போது போட்டு பொழக்கிறாங்க. இவன் மொபைல்ல இருந்து பையனுடைய நம்பரை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த நம்பர் வந்துட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆனா கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்ற லொகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை சென்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்த தாத்தாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா தெரியல, ஆனா இங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பொண்ணை காலேஜ் கேம்பஸ்ல காமிக்கிறாங்க. அந்த காலேஜ் கேம்பஸுக்குள்ள நிறையவே பெண்கள் கூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. நம்ம லேடி போலீஸும் அங்க தான் இருக்காங்க. இந்த போலீஸால நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, நம்ம பாதுகாப்பை நம்மளே உறுதி பண்ணிக்கலாம். இந்த கேம்பஸுக்குள்ள இந்த சைக்கோ வந்தா அப்படின்னா செருப்பாலியா அடிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெறியா சொல்லும் போது அங்க இருக்க எல்லா பெண்களும் ஆமா அடிச்சு கொலை பண்ணும், அவனை அடிச்சு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்துக்கு நடுவுல வியடா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. பார்த்தா அது பொண்ணே கிடையாது மக்களே, பொண்ணு வேஷம் போட்டுட்டு அந்த பையன் சைக்கோ இங்க வந்திருக்கான். இப்ப இந்த பொண்ணு பேசி முடிச்சுட்டு அம்மா போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போயிட்டு போன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க போன இந்த சைக்கோ அந்த பொண்ணு அடிக்கிறான். போட்டு பொலன்னு பொழக்கிறான். சுத்தியலை வச்சு அடிச்சு அப்படியே அந்த பொண்ணை மேல தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல லேடி போலீஸ் சவுண்ட் கேக்குறாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரே ரத்த கலரியா இருக்கு. இங்க என்னமோ ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு மேல போகும்போது மேல அந்த பொண்ணை படுக்க வச்சு அந்த பொண்ணை சுத்தியால் அடிச்சு கொலை பண்ண பாக்குறான். இத பார்த்த லேடி போலீஸ் கன்னோட மேல போறாங்க. போயிட்டு அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் தப்பிச்சிடுறான். அங்க இருக்க கல்லாம் தூக்கி போட்டு அவங்களை அட்டாக் பண்ணி அந்த கன்னையும் கீழே உட வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட செமையா சண்டை போடுறான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கடைசியா இவங்களை அப்படியே தூக்கி மேல இருந்து கீழே போட இவங்க கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஸ்பாட் அவுட். இப்பதான் நம்ம ஹீரோயின் இங்கேயே வராங்க. இத பார்த்துட்டு வேகமா மேல போறாங்க. மேல போனா அந்த சைக்கோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை மேல தூக்கினா பாத்தீங்களா, அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கும் இவனுக்கும் சண்டை. அந்த சண்டையுடைய முடிவுல அவன் மேல இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓட ஹீரோயினும் ஓடுறாங்க. ஆனா அந்த பைப்ல தப்பிச்சு ஓடி போயிட்டா. மக்களே நீ கண்டிப்பா அப்பாவை தேடி வருவ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்க போறாங்க. அப்போ கரெக்டா இந்த சைக்கோ போன் ஆன் பண்ணி அப்பாக்கு கால் பண்றான். நம்ம ஹீரோயின் தான் போன் எடுக்கிறாங்க. உனக்கு உங்க அப்பா உயிரோட வேணும் அப்படின்னா நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் கிளம்பி வரான். டக்குன்னு ஹீரோயின் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு என்னடா உங்க அப்பனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த அப்பங்காரன் எப்படி கொலை பண்ணுவானோ அதே போல அந்தால கொலை பண்ணி அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி பையன்கிட்ட காமிக்கும் போது சூப்பருக்கா, நீயும் நல்லா தான் கொலை பண்ற, நீ போலீஸ் கிடையாது சைக்கோ அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் செமையா ஒரு காமெடி பண்ணுவாங்க. உன்னால இப்போ என்ன பண்ண முடியும், உன்னால முடிஞ்சா இப்ப கற்பழிடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவனுக்கு முன்னாடி போயிட்டு சவால் விடும்போது நீங்க முதல்ல கை கால் கட்ட அவுத்து விடுங்க, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் போயிட்டு கட்ட அவுத்து விடுறாங்க. இப்போ 2 பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை. இவன் நம்ம ஹீரோயினை அடிக்க பாக்குறான். ஒரு கட்டத்துல கொலையே பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் இவனை அடிச்சு மட்டை பண்ணி இவனை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம இவன் எப்படி மத்தவங்களை கொலை பண்ணுவானோ அதே போல கையை கால்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சுத்தியலை வச்சு அடிச்சு கடைசியா தலையை கட் பண்ணி கொலை பண்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.